வாழைத்தண்டை வச்சு நம்ம அருமையான வாழைத்தண்டை சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 100 சின்ன வெங்காயம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு. 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு இந்த வாழைத்தண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு பவுல் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரே ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் தான் நான் ஈக்குவலாக மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். சட்னிக்கு தேவையான புளி அதை போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் துருவின தேங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் பிளேடு ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜார் பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு நம்ம பொரிஞ்சதும் சட்னி மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாழைத்தண்டு சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.